This is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் ஸ்டைல் காளான் ரெசிபி. மஷ்ரூமை வச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த ரோட் சைடு ரெசிபி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இந்த ஆட்டோவுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த இதை வாங்கி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. என் குழந்தைங்களும் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு தடவை இப்படி தான் என்னை வந்து கெஞ்சி வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. எனக்கு கூட ஒரு ஸ்பூன் கொடுத்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் ரோட் சைடில் வாங்கி சாப்பிட்றத வந்து டெய்லி அதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டேன். நானே வீட்டில் பண்ணி கொடுப்பேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி. நம்ம பண்ணோன்னா நல்லா ஹைஜீனிக்காக குழந்தைங்களுக்கு நம்மளே இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாக்கெட் மஷ்ரூம் வாங்கி அது தோலை நல்லா நம்ம இந்த மாதிரி உரிச்சு அது ஈஸியாக வரும் உரிச்சு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி இதோட ஸ்டெம்லையும் நம்ம உரிச்சு எடுத்துடணும். இந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். 200 கிராம்ஸ் சாப் பண்ண ஆனியன், இது ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். நம்ம பிசைஞ்ச பிறகு மறுபடியும் டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி கோஸை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா கொஞ்சம் நம்ம தெளிச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். இது பைண்டிங்காக. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் மைதா வந்து நான் ஆட் பண்ணேன். திரும்பவும் அந்த இது நான் கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணவே இல்லை. இந்த மஷ்ரூமில் இருக்க வாட்டரே வெளியில் வரும். ஸோ நம்ம ரொம்ப தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். பத்தலைன்ட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாயில் விட்டு பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பெரிய பெரிய உருண்டையாக போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த சின்ன சின்ன இப்படி உருண்டைகளாக உருட்டி நம்ம போடலாம். நான் ஒரு கடாயில் வந்து கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம ஆட் பண்ணலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம போட்டுட்டு உடனே கிளறக்கூடாது. நம்ம இது கடன்னு எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுக்கலாம். இப்படியும் போடலாம், வந்து வடை மாதிரி தட்டியும் போடலாம், உருண்டையாகவும் போடலாம். எல்லாம் உங்கள் இஷ்டம்தான். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் உள்ளே வெளியில் எல்லாமே வேகிற அளவுக்கு மைதா கார்ன்ஃப்ளோர் வேகணும். எல்லாமே நமக்கு பச்சையாக தான் இருக்குது. அந்த அளவு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை வந்து நம்ம பாருங்கள், இது அப்படியும் சாப்பிட்லாம். நம்ம சுட சுட மஞ்சூரியன் பால்ஸ் மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரித்து எடுக்கலாம். இதில் மஷ்ரூம் நிறைய போட்டிருக்கோம். நம்ம இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரித்து எடுக்கலாம். மாறி இருக்குது. இந்த ஒரு இதை நம்ம உடச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா உள்ளே எல்லாம் வெந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக பிரித்து போட்டுக்கணும். கிரேவியில் போடுறப்ப இது கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் பிரிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இல்லை நம்ம கிரேவியில் போடுறப்ப நேரடியாக கூட உடச்சி போடலாம். நான் இது வந்து மிக்சருக்கு யூஸ் பண்ணுற கார்ன்ஃப்ளேக்ஸ். இதை கொஞ்சம் நம்ம இந்த கொதிக்கிற எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நம்ம டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். அது மேலே போட்டு சாப்பிட்றப்ப இந்த ரோட் சைட் காளானில் இந்த மாதிரி தூவி கொடுப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம மிக்சருக்கு போடுற கார்ன்ஃப்ளேக்ஸு. நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற கார்ன்ஃப்ளேக்ஸ் கிடையாது. இதனால் இந்த மாதிரி பொரித்து எடுக்கலாம். ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு தான் நம்ம ஒரு டிஷ்யூவில் நம்ம சேர்க்கலாம்.
நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லாமே இது கொஞ்சம் ஆயில் தான் இது கொஞ்சம் குடிக்கும்னா, அதனால் டிஷ்யூ பேப்பரில் போட்டு பரட்டி ஆயிலெலாம் எக்ஸஸ் ஆயிலெலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பொரிச்சு ரெடியாக இருக்குது. இந்த காளான் மசாலாவும் பொரிச்சு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட் போட்டு வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். ஸ்டவ்வை நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும். பூண்டு விழுது நல்லா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் வதங்கிடுச்சு. நான் 1 ஸ்பூனு கஸ்தூரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ கலர் வரும். ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. நம்ம வாட்டர் விடணும். நமக்கு எவ்வளோ தேவையோ ஒரு கப் அளவுக்கு வாட்டர் விட்டுக்கலாம். சால்ட் இதுக்கு தேவையான அளவு சேர்க்கலாம். ஒரு பெரிய கிளாஸ் 300 ml இருக்கும். வாட்டர் விட்டுருக்கேன். சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அந்த நம்ம காலிஃப்ளவர் இது மஷ்ரூம்லாம் போட்டதுலேயே உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டிருக்கோம். இந்த கிரேவிக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். முன்னாடியே நிறைய போட்டோன்னா நல்லா இருக்காது. இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 2-3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ்க்கு மேலே கூட நீங்கள் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் அந்த வடைகளை எவ்வளோ நான் இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அப்படியே போட்டோம்னா நமக்கு சரி வராது. கடைகள்லாம் கொத்துவாங்க. நம்ம எது கொத்திட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். மஷ்ரூம் பேஸை பாருங்கள், இந்த மேலெல்லாம் ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு 2-3 மினிட்ஸ் தான் குக் பண்ணேன். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு கப் வாட்டரை ஆட் பண்ணேன். ஏன்னா இதில் நம்ம மைதா கார்ன்ஃப்ளோர்லாம் போட்டு தான் இந்த மஷ்ரூமை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நம்ம டைம் ஆக கெட்டியாகும். ஸோ நம்ம ஒரு ஹாட் வாட்டர் விட்டு நம்ம சர்வ் பண்ணுறப்ப இதை சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம குழம்பு மாதிரிலாம் யூஸ் பண்ணல. இதை நம்ம டேரெக்டாகவே தான் சாப்பிட போகிறோம். இந்த திக்னஸ் இருக்கணும். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சால்ட்டெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றலாம். அதுக்கு முன்னாடி இந்த வறுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளேக்ஸை போடலாம். டேஸ்ட் ரொம்ப இதுவும் நல்லாயிருக்கும் சேர்ந்து. இந்த ரோட் சைட் கடைகள்லாம் இப்படி தான் கொடுப்பாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் அந்த ரோட் சைட் காளான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹைஜீனிக்கான முறையில் வீட்டில் இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் முடித்து வரப்போ அவங்க இது சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதை நம்ம வீட்டிலே செஞ்சு தரப்போ அவங்க வெளியில் சாப்பிட்ணுன்னு நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கிற ப்ராசஸ் தான், பட் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.